ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வாயினால் வருகிற வார்த்தையில் இந்த சிருஷ்டிப்பை செஞ்சிருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அவ்வளோ வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னது போல், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறதுனால அந்த தேவனை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டால், நம்மை அவர் ஏற்றுக்கொண்டால், அவரை நம்ம ஏற்றுக்கொண்டால், நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் செய்வார். நம்ம ஒரு நாள் முதல் கொண்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எவ்வளோ வேதனையில் இருக்கிறோம், எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நீக்கணும் அப்படின்னு என்றால், இவெல்லாமே நீங்கணும் அப்படின்னு என்றால், நம்ம கர்த்தரை தியானம் பண்ணும்போது, கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இது எல்லாமே நமக்கு நீங்கிவிடும். பாருங்கள், ஏனென்றால் அவர் அவருடைய சாயலில் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். இதே ஆதியாகமம் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம பார்த்தோமே என்றால், அங்கே ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தோம் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்னு போட்டிருக்கு. ஸோ தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த மனுஷனுக்கு தம்முடைய உயிர் தான் நாசியில் ஊதியிருக்கிறார் ஆண்டவர். ஸோ நம்ம எல்லாமே அவருடைய உயிர், அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் அதை செய்ய மாட்டாரா? ஒரு வாயின் வார்த்தையினாலே வெளிச்சத்தை உருவாக்கின ஆண்டவர், வாயின் வார்த்தையினாலே இந்த சிருஷ்டிப்பை உருவாக்கின ஆண்டவர் நம்ம கேட்டால் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அதுக்கு தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்மளுடைய தேவை என்னதென்று அவர் அறிந்து அதை நமக்கு பரிபூர்ணமாக அது செய்து முடிப்பார். அவ்விதமாக இந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த வசனமும் பார்த்தோமே என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதில் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? என்னில் நீங்களும் உன்னில் நானும் நிலைத்திருந்தால் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அதை நான் படிக்கிறேன். இப்போது ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் படி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்தே இருந்தோமே என்றால், ஆதியில் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். ஆம், இது சத்தியம், இது உண்மை. நீ ஒரு வேளையும் செய்யாமல் 3 வேளை சாப்பிட முடியும். பாருங்கள், இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏலியா மலைப்பகுதிக்கு தங்கிட்டு இருக்கும்போது அவர் எந்த இடத்துல சமைச்சு எப்படி சாப்பிட்டாங்க? 3 வேளை ஆண்டவர் காரணங்களை வச்சு அவருக்கு மாம்சத்தையும் அப்பத்தையும் கொடுத்துருக்காரு. கறி, ரொட்டி. யாருக்கு இங்கே கிடைக்கும் இந்த பாக்கியம்? எவ்வளோ வல்லமையில தேவன் தெரியுமா? நம்ம அதை அறிந்து கொள்ளாத மக்களாக நம்ம, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் மட்டும் இதை சொல்கிறதுனால நான் உண்மையுள்ளவன், கடவுளுக்கு பிரியமானவன்னு நான் சொல்ல வரல. நானும் தான் கற்றுக்கொண்டிருக்கேன், நானும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், நானும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வல்லமையான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஏலியாவுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்க, ஒரு வேலையும் நடக்கல. அவர் ஒரு வேலையும் செய்யலைங்க, ஒரே ஒரு வேலை கூட எங்கேயுமே செய்யலை. 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டீங்க. ஏன் ஊரே பஞ்சமாயிட்டு, ஆனால் அந்த விதவின் வீட்டில் ஒரு நாளும் பஞ்சம் இருந்ததா? பாருங்கள், எவ்வளோ வல்லமையான காரியங்கள் செய்யக்கூடிய தேவன் நம்ம தேவன். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம வைத்திருந்து நம்ம ஏங்க இப்படி கஷ்டப்பட்டோம்? அதனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்னது போல், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கும் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் பரலோகத்துக்கு போடுவதற்கும் நம்ம முயற்சி எடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தேவனை ஜீவனோட தகப்பனே, நம்முடைய பாதப்படி போகிறேன். சொன்ன இந்த கால நேரத்தில் சிறிது நேரம் இந்த வார்த்தைகளை ஜீவி பண்ணி கொடுத்துருக்காக நன்றி. ஆண்டவரே, இது என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, நீர் கொடுக்குறீர், நாங்கள் பேசுகிறோம். இதை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கும்போது இதில் இருக்கிற வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அது கேட்டபடி வாழ நீரை கிருபை செய்து வழிநடத்தும். பரிசுத்தமாக இருந்து பரலோகத்தில் வரும்படிக்கு நீரை வழிநடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது
நீங்கள் விட்டு விடாமல் எல்லா யூடியூப் சேனல்ஸ் அப்லோட் பண்ணுகின்ற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கேளுங்க. ஏனென்றால் இதில் ஆண்டவர் நமக்கு அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறார். இது தொடர்ச்சியாக வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, 2 நாள் விட்டு 2 நாளோ, 3 நாளோ, 4 நாளோ, வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ வரும். அதனால் இதை நீங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒமிட் பண்ணாதீங்க, நெக்லிஜென்ஸும் பண்ணாதீங்க. கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.